ஓம் நமோ நாராயணாய. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே திவ்ய பிரபந்தங்களை பற்றியும் அவற்றை ஏற்றிய 12 ஆழ்வார்களை பற்றியும் திருப்பாவையின் ஆசிரியர் ஆண்டாள் நாச்சியாரை பற்றியும் இதுவரை பார்த்தோம். இன்றைக்கு திருப்பாவையை பற்றி சில கருத்துக்களை இன்றே பார்க்கலாம். திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்தது மிக உயர்ந்த சாஸ்திரபூர்வமான அர்த்தங்களை கொண்டு விளங்கக்கூடிய திவ்ய பிரபந்தம். மேலோட்டமாக பார்த்தால் சாதாரணமாக தெரியக்கூடிய கருத்துக்கள் உண்டு. அதை உள்ளுரையாக வியாக்கியானங்களை வைத்து கொண்டு பார்க்கும்போது உயர்ந்த சாஸ்திரபூர்வமான அர்த்தங்களை தரக்கூடியது திருப்பாவை. ஆண்டாளின் திருப்பாவை 30 பாடல்களும் சங்கத்தமிழ் மாலை என்று போற்றப்படுகின்றன. முதலிலே இந்த பெயர்தான் இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. பிரபந்தத்திற்கு திருப்பாவை என்ற பெயர் பின்னர் வைக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் என்பது அறிஞர்களுடைய கருத்து. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்ற வாக்கியம் அந்த உயர்ந்த அர்த்தத்தை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு சிறந்த நூல் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? சிறந்த நூல் என்றால் பலரும் விரும்பி கற்கபடியாக இருக்க வேண்டும். ஒரு நூலின் சிறப்புக்கு 3 தகுதிகள் உண்டு என்று சொல்வார்கள். அவை என்னன்னாக்கா, 1 நூல் இயற்றியவர் தகுதி, 2வது நூலின் சீர்மை அல்லது பெருமை, 3வது நூற்பொருளின் பெருமை. அந்த எதை பற்றி பேசுகிறதோ அந்த நூலினுடைய பெருமை, அந்த பொருளினுடைய பெருமை ஆகியவற்றாகும். ஆண்டாளின் பெருமை, நூல் இயற்றவர் ஆண்டாள், அவருடைய பெருமை என்று பார்த்தால் அவர் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் பிறந்தவள். 5 குடி என்றால் பெருமானுக்கு என்ன துன்பம் வருகின்றதோ என்று அஞ்சுகின்ற ஆழ்வார்கள் குடியிலே பிறந்தவர் ஆண்டாள். அதைத்தான் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் பிறந்தவர் என்று சொல்லுகிறார். அடுத்து பக்தியில் ஆழ்வார்தம் செயலை விஞ்சியவள் அவள். ஆண்டாள் என்னும் திருநாமத்திற்கேற்ப தம் தந்தை பெரியாழ்வாரையும் மக்களாகிய நம்மையும் இறைவனையும் ஆண்டவர் ஆண்டாள். இவர் சூடிக் கொடுத்த மாலையை இறைவன் உகந்து சூடினான் என்று நேற்று பார்த்தோம் அல்லவா? அதுவே இவருடைய பெருமைக்கு மிக்க சான்று இல்லையா? இப்படி நூலாசிரியர் பெருமை போக அடுத்து நூலின் பெருமை. நூலில திருப்பாவை தரும் வேத கருத்துக்கள் எளிய இன்தமிழில் அனைவரும் படித்து புரிந்து இன்புறும் வகையாக அமைந்திருக்கிறது. எனவே வேதம் கடினமாக இருக்கும், வேத கருத்துக்கள் தேவை, வேத கருத்துக்களை எளிதாக நாம் படிக்க முடிகிறது. ஆக இந்த நூல் திருப்பாவை வேத சாஸ்திரங்களை காட்டிலும் சிறந்தது என்று சொல்லலாம். ஏன்னால் எளியவரையும் சென்று சேருகிறது அல்லவா? அடுத்தபடியாக திருப்பாவை 30 பாடல்களில் அனைத்து அர்த்தங்களையும் சிரமமின்றி நாம் எளிதில் அறியும்படியாக அமைந்திருக்கிறது. மற்ற அருளிச் செயல்கள் இருக்கின்றன. 4000 திவ்ய பிரபந்தங்களில் 24 பிரபந்தங்கள் இருக்கின்றன. அவற்றில் பல இருந்தாலும் கூட எல்லாமே தமிழில் தான் இருக்கிறது, படித்தால் புரியலாம். ஆனால் சில பிரபந்தங்கள், ஒன்று திருவாய்மொழி, பெரிய திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி, இது போல 1000, 500 என்று பறந்து கிடக்கின்றன. அல்லது அமலநாதி பிரான் போல மிக சுருக்கமாக 10 பாடல்களுடனே இருக்கின்றன. அப்படி அதிகமாகவும் இல்லாமல் மிக குறைவாகவும் இல்லாமல் 30 பாடல்களிலே இந்த அர்த்தங்களை கொடுக்கிறது என்பது சிறப்பான ஒன்று. அடுத்து திருப்பாவை பற்றி சொல்லும்போது, இது பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்று பெரியோரால் போற்றப்பட்டிருக்கிறது. அடுத்து பொருட்சிறப்பை பார்த்தோமானால், அறம், பொருள், இன்பம், வீடடைதல் இவையெல்லாம் நூற்பயன் என்று சொல்லப்பட்டாலும் கூட மற்ற சாதாரண நூல்களைப் போல அறம், பொருள், இன்பங்களை பற்றி பேசாமல் வீடு பெற்றை பற்றி மட்டுமே இது பேசுகிறது. அடுத்து உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று பரம புருஷார்த்தத்தையே பேசுகிறது. உன்னால் உன்னை அடைவோம் என்கிறது தான் இதில் உள்ள அடிப்படை நிலை. அர்த்த பஞ்சகம் என்று சொல்லப்படக்கூடிய உயிர்நிலை, இறைநிலை, நெறிநிலை, ஊழ்வினை நிலை, வாழ்நிலை ஆகியவற்றை தெளிவாக விளக்குகிறது திருப்பாவை. இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள உறவை விளக்குகிறது. நோன்பு என்று ஒரு பெயரிட்டுக் கொண்டு அடியார்களை முன்னிட்டு சென்று பிராட்டியின் வழியாக இறைவனை எழுப்பி அவனுக்கே அடிமையாகிருக்கின்ற இந்த ஆத்மா உய்ய அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு இந்த கால தத்துவம் உள்ள வரைக்கும், ஆத்மா உள்ள வரையிலும் கைவிடாமல் கிருபை செய்து நீ அருள வேண்டும் என்று அவனையே பிரார்த்திக்கிறது. இந்த மாதிரி 3 சிறப்புகளும் உள்ளன. வைஷ்ணவ விடிவெள்ளி என்று சொல்வது ஸ்ரீ ராமானுஜரை சொல்வார்.
அவரே தம்மை திருப்பாவைஜியர் என்று அழைப்பதையே பெருமையாக கருதினார் என்பார்கள். திருப்பாவை 30 பாசுரங்களே கொண்ட பிரபந்தம் என்றாலும் கருத்து வளத்தாலும் கற்பனையாலும் கவிதை சிறப்பாலும் கூறும் பரம்பொருள் பேருண்மைகளால் தனிப்பெருமை பெற்றிருக்கிறது. வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சொல்லப்படக்கூடியவர் பெரியவாச்சான் பிள்ளை. அனைத்து பிரபந்தங்களுக்கும் அவர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார், திருநாராயணபுரத்து ஆய் என்று சொல்லக்கூடிய ஜனன்யாச்சாரிய சுவாமி என்ற வைணவ உரைகாரர்களான பெரியோர்களால் விரிவான வியாக்கியான விளக்கங்கள் இத்திருப்பாவைக்கு அமைந்துள்ளன. இது தவிர இது பூர்வாச்சாரிகள். அதுக்கப்புறம் சுத்த சப்தம் தொட்டாச்சாரிய சுவாமிகள், வானமாமலி ஜீயர் சுவாமி, இவர்களெல்லாம் சுவாபேதாச வியாக்கியானங்களை அருளியிருக்கிறார்கள். இப்போ நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டிலே காரப்பங்காடு வேங்கடாச்சாரிய சுவாமி, பிரதிவாதி பயங்கர மன்னங்காச்சாரிய சுவாமி, வேளுக்குடி வரதாச்சாரிய சுவாமி, வேளுக்குடி கிருஷ்ணன் சுவாமி போன்ற பல பெரியவர்களால் காலட்சேப முறையிலேயே இது வளர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாவை வியாக்கியானங்கள் எல்லாம் தொகுத்து வெளியிட்ட புத்தூர் சுதர்சனம் ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவருடைய பணி மிக மிக சிறப்பானது. அவர் இல்லை என்றால் பல வைணவ பிரபந்தங்கள், வைணவத்தினுடைய உரைகள், வியாக்கியானங்கள் இவையெல்லாம் மக்களுக்கு நமக்கு அச்சில் ஏறி இருக்காது, நமக்கு கிடைத்திருக்காது, அழிந்து போயிருக்கும். அந்த அளவில் புத்தூர் சுதர்சனம் ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஐயங்கார்களுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தற்சமயம் எளிய உரைகள், இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டிலே எளிய உரைகளை எழுதியிருக்கக்கூடியவர்கள் டாக்டர் ராவா கமலக்கண்ணன், வித்வான் ராம்சாமி ராமானுஜதாசர், ரா சவுந்தரராஜ ஐயங்கார் உள்ளிட்டோர் மேலும் பலரும் பாராட்டக்கூடியவர்கள். இந்த மேலே சொல்லப்பட்டது வியாக்கியானங்களை அனுசரித்துத்தான், அதனை அடிப்படையில் தான் என்னுடைய கருத்துக்கள் பதிவுகள் அமைய இருக்கின்றன. வரப்போகும் இந்த பதிவுகளிலே எனது கருத்துக்கள் விளக்கங்கள் என்று அதிகமாக ஏதும் இல்லை. பெரியோர்கள் செய்து வைத்த அமுதம் போன்ற உரைகள் எனும் பாத்திரத்திலிருந்து என் கரண்டி கொண்டு எடுக்கிற அளவுக்கு எடுத்து என்னால் முடிந்தவரை எளிதாக பரிமாற முயல்கிறேன். எல்லா பெருமையும் பெரியோரான ஆச்சாரிய பெருமக்களுக்கே உரியது. குறைகள் என்னுடையவை. மீண்டும் சொல்கிறேன், எனது பதிவுகள் வைணவர் மட்டுமே அனுபவிப்பதற்காக அல்ல. இதிலே கம்பர், திருவள்ளுவர், பாரதியார் மட்டுமன்றி அருணகிரிநாதர் போன்ற சைவ பெரியோரது கருத்துக்களையும் மேற்கோளாக காட்ட இருக்கிறேன். இந்த முறையானது இதற்கு முன்பாகவும் ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோரால் கையாளப்பட்டிருக்கிறது. திருப்பாவைக்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த பதிவு கொஞ்சம் சற்றே நீளமாக இருந்தாலும் சற்று பொறுத்தவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் திருப்பாவைக்குள் நுழைவதற்கு முன் திருப்பாவை தனியன்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தனியன் என்றால் என்ன? தனியன் என்றால் அது அந்த நூலை பற்றியும் அதன் ஆசிரியரை பற்றியும் பாடப்படும் ஒரு பனுவல். இது நூலுக்குள் அடங்காது, தனியே ஆயிரமாய் நிற்கும், அதாவது தனியே நிற்கும். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் தனியன் எனப்படும். அன் என்று சொல்வது அன் விகுதி உயர்வு பொருளுக்காக சொல்லக்கூடியது. திருப்பாவைக்கான தனியன்களிலே உய்யக்கொண்டார் அருளிய தமிழ் தனியன்களை இப்போது இங்கே அனுபவிக்கலாம். அன்னவயற்புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு என்பது அந்த பதிகம் தனியன். உய்யக்கொண்டார் எழுதியதை. உய்யக்கொண்டார் நாதமுனிகளுக்கு பின் வந்த மகாச்சாரியர் அவர். இந்த தனியனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், உய்யக்கொண்டார் தனது நெஞ்சுக்கு சொல்லுகிறார், நெஞ்சே பேசு என்று நெஞ்சுக்கு உபதேசிப்பதாக அமைந்திருக்கிறது இந்த தனியன். அன்னங்கள் விளையாடும் வயல்களையுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஆண்டாள் திருவரங்க பெருமானுக்கு இன்னிசையோடு கூடிய பல 30 பாசுரங்களால் ஆகிய திருப்பாவையை பாடி கொடுத்தாள். திருமால் விஷயமாக பாடி நாம் உய்ய நமக்கு கொடுத்தாள். பூமாலை மட்டுமன்றி பாமாலையும் சூடி தான் சூடி அவன் அனுபவிக்கத்தக்கதாக கொடுத்தாள். அவ்வளவு பெருமை வாய்ந்த ஆண்டாளின் அருளிச் செயல்களையும் அதன் பெருமையையும் நெஞ்சே பேசு என்று உபதேசிக்கிறார். மற்றொரு தனியன், சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பூமாலையை தன் திருமுடியில் சூடி களைந்து பெருமாளுக்கு கொடுத்த ஒளிவீசும் பொற்கொடியே, பழமையான பாவை நோன்பை உள்ளே கொண்டுள்ள பழமையான திருப்பாவையை உலகுக்கு அருளவல்ல பல வளைகளை அணிந்தவளே, நீ ஆராய்ந்து வேங்கடவனுக்கு என்னை பத்தினியாக நியமி என்று சொன்ன இந்த வார்த்தையை நாங்களும் தப்பாமல் பின்பற்றுமாறு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார். இதில் ஒரு சின்ன சிறப்பு பொருள், ஒரு நயத்தை பார்க்க வேண்டும்.
பொதுவாக ஆண்டான் சூடி களைந்ததை அடிமைகள் சூடுவது முறை. அப்படி இருக்க ஒரு அடிமையான ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை உகந்து இறைவன் ஏற்றது மிகவும் ஏற்றம் அல்லவா? அதான் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. மேலும் தொல்பாவை என்றது பழமையான வேதாந்த கருத்துக்களை ஆண்டாள் சொன்னதால் திருப்பாவை தொல்பாவை என்றாயிற்று என்றும் சொல்கிறார்கள். இந்த நம்முடைய தொடரிலே அடுத்த நாளையிலிருந்து திருப்பாவை ஆரம்பிக்க இருக்கிறது. பாசுரங்கள் படித்தவுடனே புரிந்து கொள்வதற்கு எளிமையாக பதம் பிரித்து தரப்படும். எனவே இது இலக்கணப்படி சரியில்லையே, இங்கே தலை தட்டுகிறதே, தொடை சரியில்லையே என்று யாரும் எண்ண வேண்டாம். நமது நோக்கம் பாசுரங்கள் அனைவருக்கும் எளிதாக புரியும்படி இருக்க வேண்டும் என்பதே என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன்.